Hello aspirants, welcome to HL Focus Point. இந்த வீடியோல linear algebraல eigen values and eigen vectors அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். eigen value eigen vector எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அத பத்தி அதோட physical meaning என்ன அப்படிங்கற சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். பிரீஃபா தான் ஒரு பிக்சர் நான் இங்க எடுத்துக்கிறேன். ஹெச்னு ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். இங்க வந்து நான் ரெண்டு வெக்டார் ரெப்ரசென்ட் பண்றேன். ஒரு வெக்டார் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு, இன்னொரு வெக்டார் வந்து ரைட் டைரக்ஷன்ல இருக்கு. ப்ளூ கலர் வெக்டார் வந்து ரைட் டைரக்ஷன்லயும் பிளாக் வெக்டார் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்லயும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு அப்ளை அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் திஸ் பிக்சர். இந்த பிக்சரை ரைட் சைடு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நான் டில்ட் பண்ண போறேன். இப்போ நான் டில்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வெக்டார்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறது அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த டில்ட் பண்றதுனால இந்த பிளாக் வெக்டார் இருக்குல்ல, அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கிற வெக்டாரும் எந்த அமௌண்ட் இந்த பிக்சரை டில்ட் பண்ணியிருக்கோமோ அதே ஆங்கிள் அதுவும் டில்ட் ஆகும். பட் உங்களுக்கு இந்த ப்ளூ டைரக்ஷன் ப்ளூ வெக்டார் இருக்குல்ல, அது உங்களோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாம அதே ரைட் சைடு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். திஸ் ஒன் நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாம இருக்குது இல்லை, அந்த வெக்டார் தான் உங்களுக்கு we call it as an eigen vector. Eigen vectors are non-zero vectors that do not change direction when any linear transformation is applied. It changes only by a scalar factor. அதாவது அதோட மேக்னிடியூட் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் பை ஸ்கேலார் ஃபேக்டர்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்கேலார் ஃபேக்டர் தான் eigen value. Eigen value is a special set of scalars associated with a system of linear equations. அதாவது பாத்தீங்கன்னா இந்த வெக்டரோட லென்த்தும் பிஃபோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த eigen வெக்டரோட லென்த்தும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு. மீனிங் இதோட eigen வேல்யூ வந்து 1. இன்கேஸ் eigen வேல்யூ 2 இருந்துச்சுன்னா இதோட லென்த் வந்து டபுளா இருக்கும். அதுதான் இங்க மீன் பண்றாங்க. eigen வேல்யூக்கும் eigen வெக்டாருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, which is given by for an n cross n matrix A we can say that Ax is equal to lambda x, where A தான் இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ், xங்கிறது eigen வெக்டார், லாம்டாங்கிறது eigen வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வேற மாதிரியும் எழுதலாம். Ax அந்த லாம்டா x நான் லெஃப்ட் சைடு ஈக்குவேஷனுக்கு எடுத்துட்டு வரேன். இன்டு லாம்டா x is equal to 0. x காமனா இருக்கு. ஸோ A மைனஸ் லாம்டா இன்டு ஒரு மேட்ரிக்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுனால நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துறேன். A மைனஸ் லாம்டா இன்டு x is equal to 0. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Ax is equal to lambda xும் A minus lambda into x equal to 0. இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்க இங்க நோட் பண்ண வேண்டியது, eigen வேல்யூ eigen வெக்டார் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் கேன் பி a fractional நம்பர் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாவும் இருக்கலாம். அண்ட் eigen வெக்டார் வந்து should be a non-zero வெக்டார். ஜீரோ வெக்டார் அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த வெக்டார்ல ஜீரோ வெக்டாரை eigen வெக்டாரா கன்சிடர் பண்ண மாட்டோம். எங்கெல்லாம் இங்க யூஸ் பண்ணுது அப்ளிகேஷன் ஆஃப் eigen வேல்யூ அண்ட் eigen வெக்டார், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நான் 2-3 அப்ளிகேஷன் மட்டும் இங்க லிஸ்ட் அவுட் பண்றேன் உங்களுக்கு. இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் eigen values and eigen vectors are used for decoupling three-phase system through symmetrical component transformation. Three-phase நம்ம symmetrical faults கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த symmetrical parametersக்கு யூஸ் ஆகுது. In communication system, eigen values are used to determine how much information can be transmitted through a communication medium. Shannon limit find பண்றதுக்கும் யூஸ் ஆகுது இது. And in quantum mechanics, atomic and molecular orbitals can be defined by eigen vectors. Hartree Fock theory-க்கும் யூஸ் பண்ணலாம் இதை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்குல்ல, தட் இஸ் அதோட அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் eigen வேல்யூ அண்ட் eigen வெக்டர். ஸோ இது மாதிரி எவ்வளோ நியூமரஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ்க்கு எப்படி eigen வேல்யூ ஃபைண்ட் பண்றது அண்ட் eigen வேல்யூல இருந்து எப்படி eigen வெக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் eigen வேல்யூ பார்க்க போறோம். ஸ்டெப்ஸ் டு ஃபைண்ட் eigen values ரெண்டு ஸ்டெப் தான். eigen வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, eigen வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் A. அது கண்டுபிடிக்கிறது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, you need to find determinant of A minus lambda I is equal to 0.
செகண்ட் ஸ்டெப் ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ நீங்கள் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிக்கிறீங்களா, அதோட ரூட்ஸ் கண்டுபிடிங்க. அந்த ரூட்ஸ் தான் உங்களோட எய்கன் வேல்யூ. தட் வில் கிவ் தி எய்கன் வேல்யூ ஆஃப் தி மேட்ரிக்ஸ். இது 2 ஸ்டெப் தான். இதே மாதிரி எய்கன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கும் எய்கன் வேல்யூ, ஒவ்வொரு எய்கன் வேல்யூக்கும் ஒரு எய்கன் வெக்டார் இருக்கும். ஸோ நீங்க கண்டுபிடிக்கிற எய்கன் வேல்யூவை substitute that eigen value in this equation. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். a minus lambda I into x is equal to 0. இப்படி சப்ஸ்டியூட் பண்றப்ப உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் தி ரிசல்ட்டிங் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இந்த ஐகன் வெக்டர். ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 2 ஃபார்முலா ஆர் 2 ஈக்குவேஷன்ஸை ஞாபகம் வச்சுட்டா எய்கன் வேல்யூ எய்கன் வெக்டாரையும் கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Find the eigen value and the eigen vector of the matrix A is equal to 8, 3, 2, 7. First step, eigen value கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம characteristics equation கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். அடுத்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம போயிடலாம். A minus lambda I is equal to 0. So first A minus lambda I matrix ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம A வந்து 8, 3, 2, 7 minus lambda. இது 2x2 மேட்ரிக்ஸ்னால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸையும் நான் 2x2 மேட்ரிக்ஸா எடுத்துக்கிறேன். என்ன வரும்? 8, 3, 2, 7 minus lambda உள்ள மல்டிப்ளை பண்ணா lambda into 1 lambda, 0 into lambda 0, 0 and lambda. சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 8 minus lambda வரும். 3 minus 0, 3, 2 minus 0, 2, 7 minus lambda. இதான் என்னோட A minus lambda I matrix. So characteristic equation கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். 8 minus lambda, 3, 2, 7 minus lambda equal to 0. டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ 8 minus lambda into 7 minus lambda minus 2 into 3, 6 is equal to 0. Multiply பண்ணா I will get 56 minus 15 lambda plus lambda square minus 6 equal to 0, or I can write lambda square minus 15 lambda plus 50 is equal to 0. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதுனா I will get lambda minus 10 into lambda minus 5 equal to 0. So my eigen values are lambda is equal to 5 and 10. ரெண்டு eigen value. The 2x2 matrix எனக்கு 2 eigen value கிடைக்குது. இதே 3x3 matrix இருந்தா I will get 3 eigen values. So number of eigen values is equal to the order of the matrix. இப்போ இந்த இண்டிவிஜுவலா ஒவ்வொரு eigen வேல்யூக்குமே ஒரு eigen வெக்டார் இருக்கும். அதான் இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். So this gives my eigen values for this problem. So when lambda is equal to 5, அப்ப eigen value என்னன்னு ஃபைண்ட், அப்ப eigen vector என்னன்னு ஃபைண்ட் பண்றோம். அதுக்கு உங்களுக்கு equation 3 a minus lambda I into x is equal to 0. இங்க lambdaங்கிறது தான் 5. A matrix வந்து 8, 3, 2, 7. 8, 3, 2, 7 minus lambdaங்கிறது 5 into identity matrix 0, 1 into x. நம்ம இங்க x தான் கண்டுபிடிக்க போறோம், eigen vector கண்டுபிடிக்க போறோம். So 8, 3, 2, 7 5 உள்ள மல்டிப்ளை பண்ணா 5, 0, 0, 5 into x is equal to 0. So 8 minus 3 எனக்கு என்ன வரும்? Sorry, 8 minus 5, 3, 3 minus 0, 3, 2 minus 0, 2, 7 minus 5, 2 into x வந்து x1, x2 is equal to 0. இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும், இந்த 3, 3, 2, 2யும் x1, x2 மல்டிப்ளை பண்ண போறேன். So I'll get 3 into x1, அதாவது இந்த ரோவையும் இந்த காலமையும், plus 3 into x2 is equal to 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோவை பண்றப்ப 2x1 plus 2x2 equal to 0. இதை நான் எப்படி எழுதலாம்? 3x1 is equal to minus 3x2, or I can write x1 is equal to minus x2. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வரும். x1 சிம்பிளை பண்ணி பாருங்க. x1 is equal to minus x2.
இதுதான் என்னோட eigen வெக்டரோட ரிலேஷன்ஷிப். அதாவது என்னோட eigen வெக்டர் x is equal to x1 x2. இப்ப x2 வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா என்னோட x1 வந்து -1 இருக்கும். ஆர் x2 வந்து 2 இருந்துச்சுன்னா x1 வந்து -2 இருக்கும். ஸ்கேலார் ஃபேக்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும். So when lambda is equal to 5, my eigen value is -1 and 1. Sorry, eigen vector is -1, 1. இதே மாதிரி lambda is equal to 10. அப்ப என்ன eigen vector நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். a minus lambda I into x. இதான் என்னோட eigen vector கண்டுபிடிக்கான ஈக்குவேஷன். என்னோட a matrix 8 3 2 7 minus 10 into lambda வந்து 10 இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 0 1 whole x is equal to 0. So data எழுதுறேன். 8 minus 10 வந்து எனக்கு இங்க -2 3 and 2 minus 3 into x வந்து x2 is equal to 0. எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? -2x1 plus 3x2 equal to 0. 2x1 minus 3x2 is equal to 0. So இதை simplify பண்ணீங்கன்னா I will get -2x first equation ல இருந்து -3x2, or I can write x1 is equal to 3/2 into x2. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து போடுறப்பயும் எனக்கு வரும். நான் எழுதி காமிச்சிடுறேன். 2x1 is equal to 3x2 வரும். அல்லது x1 is equal to 3/2 x2. அப்ப என்னோட eigen vector இங்க என்ன? x is equal to x1 x2. So x1 is 3/2 x2 and x2 1 இருந்துச்சுன்னா என்னோட x1 is 3/2. So when lambda is equal to 10, என்னோட eigen vector is 3/2 and 1. இப்படிதான் eigen value, அதுல இருந்து eigen vectorம் ஃபைண்ட் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். Find the eigen values and the eigen vector of the matrix A is equal to 2 -1 1 2. So அதே தான் as usual starting வந்து characteristics equation ஃபைண்ட் பண்ணணும் நம்ம. Determinant of a minus lambda I equal to 0. நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா எழுதுறேன். போன ப்ராப்ளம் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போல. a minus lambda I மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். 1 2 minus lambda I வந்து டைரக்டா இங்க எழுதிடுறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? 2 minus lambda minus 1 1 2 minus lambda. The characteristic equation is determinant of a minus lambda I. So 2 minus lambda minus 1 1 2 minus lambda equal to 0. You determinant எடுக்கிறதுக்கு 2 minus lambda the whole square minus of -1 plus 1. So 4 minus 4 lambda plus lambda square plus 1 is equal to 0, or I can write lambda square minus 4 lambda plus 5 is equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. சப்போஸ் இப்போ வந்து இந்த ஃபார்மேட்ல ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா இதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இஸ் -b plus or minus root of b square minus 4ac divided by 2a. ஸோ நாம் இனி கண்டுபிடிக்க வேண்டியது லாம்டா. நமக்கு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் a வந்து 1, இதோட கோஎஃபிஷியன்ட் a வந்து lambda square ஓட கோஎஃபிஷியன்ட் 1, b வந்து lambda ஓட கோஎஃபிஷியன்ட் -4 and c வந்து கான்ஸ்டன்ட் பார்ட் 5. So b வந்து minus of -4 plus or minus root of -4 the whole square minus 4, a வந்து 1, c வந்து 5 divided by 2 into 1. So 4 plus or minus root of இங்க என்ன வரும்? எனக்கு 16 minus 20 divided by 2, that is equal to 4 plus or minus root of -4i, sorry 4i வராது, -4 divided by 2. இது எனக்கு காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனா வருது. So 4 plus or minus 2i divided by 2. ஏன்னா root of -4 is root of -1 வந்து I and root of 4 வந்து 2.
ஸோ 2 plus or minus I. இதுதான் என்னோட eigen value 2 plus I, 2 minus I. என்னோட eigen value இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு. இப்போ இது ஒவ்வொரு eigen valueக்கும் ரெண்டு eigen value இருக்கு. ஒவ்வொரு eigen valueக்கும் நம்ம eigen vector ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் lambda is equal to 2 plus I எடுத்துக்கலாம். இதான் என்னோட eigen vector ஃபைண்ட் பண்றதுக்கான ஈக்குவேஷன். a minus lambda I is equal to 0. a வந்து 2 minus 1 1 2 minus lambdaங்கிறது 2 plus I into I ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ டைரக்டா உள்ள எழுதிட்டாங்க. into x is equal to 0. ஸோ சிம்ப்ளை பண்ணா 2 minus of 2 plus I எனக்கு minus I வரும். minus 1 1 minus I xங்கிறது x1 x2 equal to 0. ஸோ ஈக்குவேஷன் என்ன வரும்? minus x1 I into x1 minus x2 is equal to 0. x1 minus I into x2 equal to 0. இப்போ இது சிம்ப்ளை பண்ணி பார்க்கலாம். என்ன வரும் எனக்கு? minus I x1 is equal to x2, or I can write x1 is equal to x2 divided by minus I. காம்ப்ளெக்ஸ் நம்ம மைனஸ் ஐ நியூமரேட்டர் கொண்டு வரும்போது பிளஸ் ஐயா மாறும். ஸோ பிளஸ் ஐ இன்ட்டு x2. அதே செகண்ட் ஈக்குவேஷன் சிம்ப்ளை பண்ணா x1 is equal to I into x2. So my eigenvector for lambda is equal to 2 plus I is x is equal to x1 x2. x1 வந்து I into x2 into x2. So x2 வந்து 1 இருந்துச்சுன்னா x1 வந்து I இருக்கும். This is my eigenvector when lambda is equal to 2 plus I. I don't have space. நான் இதுலயே உங்களுக்கு erase பண்ணிட்டு when lambda is equal to 2 minus I க்கு என்ன வரும் நம்ம பார்க்கலாம். தேவையான பார்ட்ஸ் மட்டும் erase பண்ணிடுறேன். So when lambda is equal to 2 minus I, a வந்து 2 minus 1 1 2 minus lambda into I 2 minus I 0 2 minus I whole x is equal to 0. So 2 minus of 2 minus I is I, minus 1 1 minus 0 1, 2 minus of 2 minus I is I into x1 x2 equal to 0. So இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும்னா நமக்கு என்ன வரும்? I into x1 minus x2 equal to 0, or I can write x1 plus I into x2 equal to 0. சிம்ப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? x1 is equal to minus I into x2. So I can write eigenvector அப்ப என்ன வரும் எனக்கு? x1 பதிலா minus I x2 the x2, which means when x1 is equal x2 is equal to 1, my x1 is equal to minus I. இதான் என்னோட eigenvector for lambda is equal to 2 minus I. So இப்படிதான் இங்க eigen value eigen vector கண்டுபிடிக்கும். ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். Find the eigen value and the eigen vectors of the matrix A is equal to minus 3 1 minus 3 20 3 10 2 minus 2 and 4. So I'll start with the characteristics equation. Equation is a minus lambda I equal to 0. So direct தெரியும்னால நான் டைரக்டா ஆன்சர் இங்க எழுதிடுறேன் உங்களுக்கு. இங்க minus 3 minus lambda இங்க ஐங்கிறது நான் 3 by 3 மேட்ரிக்ஸா எடுத்துக்கணும்.
So 20, 3 minus lambda, 10, 2 minus 2, 4 minus lambda. இதுதான் என்னோட a minus lambda இருக்கும். டிட்டர்மினன்ட் ஆல்ரெடி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், அதனால நான் டைரக்டா ஈக்குவேஷன் கொடுக்குறேன். ஏன்னா அது சால்வ் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஓகே, எனக்கு இதை இன்க்ரிமெண்ட் எடுக்கிறப்ப என்னோட ஆன்சர் வில் பி lambda cube minus 4 lambda square minus 3 lambda plus 18 is equal to 0. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். which means எனக்கு eigen value 3 eigen value எனக்கு தெரியும், 3 ரூட்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் சிந்தட்டிக் டிவிஷன் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறேன். இட் இஸ் a trial and error மெத்தட். நான் ஒவ்வொரு ரூட்டையும் அசியூம் பண்ணிட்டு எனக்கு அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் லாம்டா கியூவோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும், அது 1. அடுத்து லாம்டா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -4, லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் -3, ஃபைனலி 18. நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு ரூட்டா அசியூம் பண்ணி அடிஷன் மல்டிபிகேஷன் பண்ண போறேன். அப்படி பண்றப்ப ஃபைனலா எனக்கு இந்த இடத்துல எனக்கு 0ன்னு ஆன்சர் வரணும். அப்படி 0ன்னு வந்துச்சுன்னா நான் அசியூம் பண்ண ரூட் கரெக்ட். அப்படி இல்லைன்னா அடுத்த ரூட்டை அசியூம் பண்ணிட்டு இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், 1ன்னு ஒரு ரூட்டை அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 1 அப்படி டைரக்டா எடுத்து இங்க எழுதிடுறேன். அகைன் இந்த 1ஐயும் அசியூம் பண்ண 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 1. அதை ரெண்டையும் ஆட் பண்றீங்க, -4யும் 1ஐயும் ஆட் பண்றப்ப எனக்கு -3 வரும். அகைன் ஐம் கோயிங் டு மல்டிப்ளை -3 வித் திஸ் ரூட் 1 assumed root. So -3 into 1 எனக்கு -3 வரும். ஆட் பண்றப்ப -6 வரும். அகைன் நான் திருப்பி -6யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்றப்ப -6 வரும். பண்றப்ப எனக்கு ஆன்சர் இஸ் 12, which is not equal to 0, which means that நான் இங்க அசியூம் பண்ண ரூட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இன்னொரு ரூட் அசியூம் பண்ணிட்டு இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ண போறேன். இதை செப்பரேட்டட். நெக்ஸ்ட் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ண போறேன். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் ரூட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதிடுறேன். இப்போ நான் 2 அசியூம் பண்றேன், இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்றேன். அகைன் 1 எடுத்து எழுதிடுறேன். 1 into 2 2, -4யும் 2யும் ஆட் பண்றேன், I'll get -2. -2வையும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்றப்ப -4 ஆட் பண்ணா -7 into 2 -14 4, which is not equal to 0. அப்ப நான் இங்க அசியூம் பண்ண ரூட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 3 அசியூம் பண்ணி பார்க்கலாம். நீங்க -1 -2 அப்படி கூட அசியூம் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இங்க வந்து 3 அசியூம் பண்றேன். ஸோ 1 into 3 3, -4 plus 3 -1 வரும். -1 into 3 -3 ஆட் பண்ணா -6. ஸோ -6 into 3 -18, I am getting 0. So finally 3 தான் என்னோட ரூட் கரெக்டா இருக்கு. ஸோ லாம்டா -3 வந்து ஒரு ரூட். இன்னும் எனக்கு 2 ரூட் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த கீழே எனக்கு ரிமைண்டர் வருதுல்ல, இதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். இதை வச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். எப்படி பண்ண போறோம், 1 into lambda square, அடுத்து -1 into lambda -6 is equal to 0. அதை எடுத்து இங்க எழுத போறோம். So lambda square minus lambda minus 6 is equal to 0. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியும். ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்றப்ப lambda -3, lambda square minus lambda minus 6 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா I'll get lambda -3 and lambda plus 2 கிடைக்கும். So my eigen values are lambda is equal to 3, 3 and -2. So these are my eigen values for this problem. இப்போ வந்து கன்வென்ஷனல் மெத்தட்ல உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு ஃபைண்ட் பண்ண போறேன். இதே ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணி நீங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அந்த ஷார்ட்கட் மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நான் இப்போ கொடுக்க போற ஃபார்முலா. The characteristic equation is given by lambda cube minus a1 lambda square plus a2 lambda minus a3, where a1 is the trace of the matrix. Trace na sum of leading diagonal elements.
A2 வந்து sum of the minus of the leading diagonal elements. 3 leading diagonal elements இருக்கும், 3க்கும் மைனஸ் ஃபைண்ட் பண்ணி அதை ஆட் பண்ணணும். A3 is the determinant of the matrix. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளத்துக்கே இந்த மெத்தட் வச்சு எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். நான் அதே ப்ராப்ளம் தான் எடுத்திருக்கேன், அதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன், லாம்டா கியூப் மைனஸ் A1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் A2 லாம்டா மைனஸ் A3. ஃபர்ஸ்ட் A1 கண்டுபிடிக்கலாம். A1ங்கிறது சம் ஆஃப் தி லீடிங் டயகனல் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ட்ரேஸ்ங்கிற லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்ங்கிறது இதுதான். -3 + 3 + 4 ஆட் பண்ணா எனக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். அடுத்து A2ங்கிறது சம் ஆஃப் தி மைனஸ் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸோட மைனஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் -3 லீடிங் டயகனல்ஸ் மட்டும் -3 எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இதோட மைனஸ் கண்டுபிடிக்கணும்னா அது இருக்க ரோவையும் அதில் இருக்க காலத்தையும் எலிமினேட் பண்ணோம்னா ரிமைனிங் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 10 -2 4 வரும். பிளஸ் அடுத்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் வந்து எனக்கு 3 இருக்கிற ரோவையும் அதோட காலத்தையும் எலிமினேட் பண்ணோம்னா எனக்கு ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ் -3 -3 2 4. சிமிலர்லி அடுத்த லீடிங் டயகனல் எலிமெண்ட் வந்து 4 இருக்க ரோவையும் அதோட காலத்தையும் எலிமினேட் பண்ணா எனக்கு -3 1 23 வரும். இது எல்லாத்தையும் டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 12 மைனஸ் ஆஃப் -20 வந்து எனக்கு 32 வரும். பிளஸ் -12 plus 6 I'll get -6 plus -9 -20. So -29. 32 -6 -29 you'll get -3. இதான் என்னோட A2. அடுத்து A3 is nothing but determinant of A. இந்த ப்ராப்ளம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர், நான் டேரக்டா ஆன்சர் எழுதிட்டேன், இட் வில் பி -18. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன? லாம்டா கியூப் மைனஸ் A1 is 4 லாம்டா ஸ்கொயர், A2 வந்து -3 லாம்டா, A3 வந்து 18. ஸோ மைனஸ் ஆஃப் -18 பிளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 0. இதான் உங்களுக்கு ப்ரீவியஸா நீங்க அந்த மெத்தட் A - lambda is equal to 0 போட்டு ஃபைண்ட் பண்ணினா இதே ஆன்சர் தான் வந்திருக்கும். இப்போ இதுக்கு சிந்தடிக் டிவிஷன் போட்டு ஃபைண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட eigen வேல்யூ வந்து 3 and -2 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒவ்வொரு eigen வேல்யூக்கு ஒரு eigen வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எனக்கு 3 வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த இதுக்கு ஒரு eigen வெக்டாரும் and -2க்கு ஒரு eigen வெக்டாரும், ஸோ ரெண்டு eigen வெக்டார்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் when lambda is equal to 3. A minus இதான் உங்களுக்கு eigen வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நான் டைரக்டாவே எழுதிடுறேன். A வந்து -3 1 -3 20 3 10 2 -2 4 மைனஸ் லாம்டா வந்து எனக்கு இங்க 3 லாம்டா இன்டு I ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நான் உள்ள எடுத்து டைரக்டா எழுதிட்டேன். 0 3 0 0 0 3 into x, which is -3 into -3 -3 0 1 -3 20 3 -3 0 10 2 -2 1 xங்கிறது இந்த இடத்துல x1 x2 x3. இதை வந்து சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனா எடுத்தது. இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு என்ன வரும், -6x1 plus x2 -3x3 = 0. அதே மாதிரி செகண்ட் ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப 2x1
plus 0x2 minus 10x2 equal to 0. Next third row 2x1 minus 2x2 plus x3 equal to 0. இப்போ இதை வச்சு நான் eigen vector கண்டுபிடிக்க போறேன். eigen vector கண்டுபிடிக்க எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன் போதும். either நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாம், ஆர் செகண்ட் அண்ட் தேர்ட், ஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கலாம். அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். I'll start with x2. x2 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க. இது மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க நல்லா. x2 ஓட கோஎஃபிஷியன்ட்டை ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் x3 ஓட கோஎஃபிஷியன்ட் -3. தென் அகைன் x1க்கு வரேன் -6 அண்ட் பேக் டு x2. ஸோ ஃபர்ஸ்ட் x2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். x2 ஓட கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டு தென் x3 ஓட கோஎஃபிஷியன்ட் -3 எழுதுறேன். அங்கேருந்து x1க்கு போய் அதோட கோஎஃபிஷியன்ட் -6 தென் பேக் டு x2. இதே செகண்ட் ஈக்குவேஷன் பண்றேன். x2 அங்கேயும் x2ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ 0 -10 அகைன் 20 அண்ட் 0. இதுல இருந்து நான் வந்து x1 வேல்யூ, x2 அண்ட் x3 அண்ட் eigen vector வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் x2 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். தட் இஸ் டிட்டர்மினன்ட் எப்படி மைனஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க அது மாதிரி தான். 1 into -10 minus of 0 into -3. அப்போ -10 minus of 0. உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ தட் புரியும். x2 பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் அதே மாதிரி -3 into 20 minus of -10 into 60. So -60 minus of 60. Correct? -60 into minus of 60. அடுத்து x3 ஃபைண்ட் பண்றதுக்கு -6 into 0 minus 20 into 1. So 0 minus 20. இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். +10 இங்க வரும். இது -10 கிடையாது. +10 அது உங்களுக்கு எப்படி வரும்? -10 into 20 +60 ஆகும். ஸோ அப்போ அது இப்படி எழுதலாம். You can write x1 by -10. இங்கேயும் மாறும்ல +10 மாறும் இந்த ஈக்குவேஷன். இதையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். equal to x2 by 0 equal to x3 by -20. அப்போ என்னோட eigen vector என்ன வரும்? டினாமினேட்டர் போட்டு அப்டேட் எழுதிடுங்க. 10 0 -20 ஆர் இது இன்னும் சிம்பிளை பண்ணி 10 ஆல் டிவைட் பண்ணா 1 0 -2 வரும். This is my eigen vector when lambda is equal to 3. இதே மாதிரி when lambda is equal to -2 eigen vector என்ன ஃபைண்ட் பண்ண போறோம். அதே மெத்தட் தான். a minus lambda into x. a minus lambda into x is equal to 0. நான் டைரக்டா இங்க எழுதிடுறேன். a minus எனக்கு இங்க என்ன வரும்? 2y வரும் lambda. So a matrix நான் டைரக்டா இங்க எழுதிடுறேன். நான் எழுதிடுறேன். கன்ஃபியூஷன் வேணாம். 20 3 10 2 minus 2 4 minus 2 into I 0 0 0 2 0 0 0 2 into x equal to 0 minus 5 1 minus 3 20 1 10 2 minus 2 sorry minus 2 again
பாருங்க சைன் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா எவ்வளோ விஷயம் நமக்கு தப்பா மாறுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ -3னா இங்க -1 வரும். -3 +னா 5 and 4 + 2 is 6 into x1 x2 x3 equal to 0. நான் ஈக்குவேஷன்ஸ் எழுதிடுறேன். -x1 + x2 -3x3 equal to 0. செகண்ட் ரோவை மல்டிப்ளை பண்றப்ப 20x1 + 5x2 + 10x3 equal to 0. Similarly, third ரோவையும் அந்த காலம் x காலத்தையும் மல்டிப்ளை பண்றப்ப 2x1 - 2x2 + 6x3 equal to 0. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் அங்கே எடுத்து சால்வ் பண்ணி காமிச்சேன். வேணா இங்க நான் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இதில் எடுத்துட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அகைன் x2ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 5, நெக்ஸ்ட் x3யோட கோஎஃபிஷியன்ட் 10, அடுத்து 20 அண்ட் பேக் டு 5. அடுத்து இங்க x2ல ஸ்டார்ட் பண்றப்ப -2, 6, 2 and -2. இதுல இருந்து நான் என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? x1 x2 x3. ஸோ x1க்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன். 5 into 6 minus 2 into 10. ஸோ 30 plus 20 எனக்கு 50 வரும். அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ஸ் 10 into 2 minus 6 into 20. ஸோ 20 minus 120 minus 100 கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டு டேர்ம்ஸ் 20 into -2. ஸோ -40 minus 10னா -50. அப்போ என்னோட x வெக்டார் இஸ் 50 minus 100 minus 50. or இதை இன்னும் சிம்பிளை பண்ணி 1 50 ஆல் டிவைட் பண்ணா 1 minus 2 minus 1. So when lambda is equal to -2, this is my eigen vector. இங்க வந்து எனக்கு 3 eigen value இருந்துச்சு. அதுல 2 eigen vector வந்து eigen value வந்து repeated roots இருந்தனால நான் 2 தடவை மட்டும் தான் eigen vector கண்டுபிடிச்சிட்டேன். இன் கேஸ் உங்களோட eigen value distinct and unique இருந்துச்சுன்னா, மூணுமே வேற வேற values இருந்துச்சுன்னா, different values இருந்துச்சுன்னா, நீங்க 3 தடவை இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி eigen vector கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். Next, we'll come to the properties of the eigen values. Sum of the eigen value is equal to the trace of the matrix. Trace na நம்ம பார்த்தோம் leading diagonal elements. அதாவது இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். Sum of the eigen value is equal to trace னு சொல்றாங்க. இங்க eigen value பாத்தீங்கன்னா 3 3 -2 இருக்கு. அது மூணையும் ஆட் பண்ணி பாருங்க. 3 + 3 -2. எனக்கு ஆன்சர் வந்து 4 வரும். என்னோட மேட்ரிக்ஸ் இதுதான். ட்ரேஸ்ங்கிறது லீடிங் டயகனல் தான். சம் ஆஃப் தி லீடிங் டயகனல்ஸ். இந்த லீடிங் டயகனல்ஸ் ஆட் பண்ணி பாருங்க. அகைன் எனக்கு ஆன்சர் 4 தான் வரும். அதுதான் அங்க மீன் பண்றாங்க. ஸோ சம் ஆஃப் தி eigen value is equal to the trace of the matrix. இது எதுக்குன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி இது. சம் ஆஃப் தி eigen value is equal to trace of the matrix. அடுத்தது product of the eigen value is equal to the determinant of the matrix. அதையும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண ப்ராப்ளம் வச்சு இந்த ப்ராப்ளத்துல பாருங்க, இது டிட்டர்மினன்ட் வந்து -80 நம்ம ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த eigen value வந்து 3 into 3 into -2 மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு -80 வரும். தட் இஸ் the product of the eigen value is equal to the determinant of the matrix. இது இன்னொரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சம் ஆஃப் தி eigen value is equal to trace of the matrix. Product of the eigen value is equal to determinant of the matrix. அடுத்து eigen values of the diagonal matrix, upper and lower triangular matrix are equal to the leading diagonal element. இது என்னன்னா ஒரு diagonal element matrix இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு upper triangle and lower triangle matrix எடுத்துக்கலாம்.
இது ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதே மாதிரி ஒரு லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இதோட eigen value பாத்தீங்கன்னா இந்த diagonal matrixோட eigen values 2 minus 1 4. அது லீடிங் diagonal எலிமெண்ட்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதான் அதோட eigen value. நீங்க ஃபைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். Similarly இந்த upper triangular matrixோட லீடிங் eigen values 1 4 5. அதோட லீடிங் diagonal எலிமெண்ட்ஸ் என்னவோ அதான். இங்க லோயர் triangular matrixக்கு -2 -2 6. ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸோ இல்லை அப்பர் ட்ரையாங்குலரோ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு eigen value ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. நீங்க வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணி அது 3x3 மேட்ரிக்ஸ் ஏதாவது சிம்மெட்ரிக் டிவிஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டைரக்டா லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு எழுதிட்டு போயிடலாம். ஓகே. And orthogonal matrix, the eigen value of orthogonal matrix is equal to plus or minus 1. orthogonal matrix ஆப்ஷன் இல்ல, ஒன்னு -1 இருக்கும் இல்ல +1 இருக்கும். And eigen values of symmetric matrix are always real. Symmetric matrix na தெரியும், matrix in which A is equal to A transpose, அதான் symmetric matrix. And eigen values of skew symmetric matrix are either 0 or purely imaginary. Real number இருக்க சான்ஸ் இல்ல. ஒன்னு eigen value 0 இருக்கும் இல்ல imaginary இருக்கும். Skew symmetric matrix na nothing but A is equal to minus A transpose. Okay. These are some of the properties of eigen values. Again continue பண்றோம். We'll take a matrix, ஒரு n cross n matrix இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்காம ஜெனரலா நான் இங்க சொல்றேன். So n cross n order n இருக்கும்போது we'll have n number of eigen values. So let lambda 1 lambda 2 till lambda n be the eigen values of n cross n matrix A. இப்போ eigen value of A transpose, அந்த மேட்ரிக்ஸ்க்கு transpose எடுத்தோம்னா that will be equal to lambda. That is same as eigen value, E being an eigen value, eigen value of A. eigen value of A plus K, அந்த ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட ஒரு Kங்கிறது ஒரு ஸ்கேலார் இங்க இன்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்றேன்னா then the eigen value of that will be eigen lambda, ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் A ஓட eigen value plus that ஸ்கேலாரா இருக்கும். And eigen value of A inverse is equal to 1 by lambda. Eigen value of adjoint of A is determinant of A by lambda. And eigen value of A power K is equal to lambda K. அதாவது Kங்கிறது இடத்துல ஒரு ஸ்கேலார் மென்ஷன் பண்றோம். இப்போ A மேட்ரிக்ஸ் இருக்கு, அதோட eigen value சப்போஸ் 2, ஒரு ஒன் ஆஃப் த eigen value 2ன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த இதை கியூப் பண்றேன், A மேட்ரிக்ஸை கியூப் பண்ணா அதோட eigen value will be 2 cube 8ன்னு. அதுதான் இதை மீனிங் பண்ணுது. So these are few properties of eigen value. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் போறப்ப ஈஸியா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஈஸியா யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப வந்து ஏவோட eigen value கொடுத்துட்டு A கியூபோட eigen value கண்டுபிடிங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஏவை வந்து அகைன் கியூப் எடுத்து அதை மல்டிப்ளை 3x3 மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு ப்ராசஸ் லென்த்தியா போகும். அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அதுக்கு வந்து கியூபிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு அதாவது சிம்மெட்ரிக் டிவிஷன் எடுக்கும்போதா இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா நீங்க சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். உங்களுக்கு 2 தெரிஞ்சிருச்சு, 2 கியூப் போட்டா 8 சிம்பிளா முடிஞ்சிடும். இல்லைன்னா ப்ராசஸ் லென்த்தியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். eigen values மட்டுமே இல்ல, டிட்டர்மினன்ட்க்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாரோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தியுமே நான் ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்க மறக்காம. சேனலை ஃபாலோ பண்றதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் மிஸ் பண்ணாம உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, happy learning.